கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசினாலோ இல்ல அவங்க பண்ற ஊழலை வெளியில சொன்னா என்ன நடக்குங்கிறத நீங்களே பாருங்க. என்ன மேட்டர்னா சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் தான் முகேஷ் சந்திரகர். இவருக்கு 32 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்கு இவர் உயிரோட இல்ல. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் கடந்த சில வருடங்களாவே NDTV, News 18 இந்த மாதிரி சேனல்ஸ்ல ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே சொந்தமா பாஸ்டர் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலையுமே வச்சிருக்காரு. அவருடைய சேனலை பாத்தீங்கன்னாலே தெரியும் ட்ரைபல் பீப்புள் அப்புறம் கிராமப்புறங்கள்ல என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் இல்ல அப்படிங்கறத வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்பாரு. அப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அங்க நடந்த ஒரு ரோட் ஸ்கேமை NDTVல பேசியிருப்பாரு. கிட்டத்தட்ட 120 கோடி ஸ்கேம் அந்த ரோடு போட்டதுல நடந்திருக்கிறதா பேசியிருப்பாரு. இந்த நேரத்துல தான் கடந்த நியூ இயர் அன்னைக்கு காணாம போன முகேஷ் ஒரு செப்டிக் டேங்க்ல 4 நாள் கழிச்சு உடல்கள் சிதைக்கப்பட்ட நிலையில இறந்து கிடக்கிறாரு. அப்புறம் விசாரிச்சதுல அந்த இடம் ரோடு கான்ட்ராக்டரான சுரேஷ் அப்படிங்கிறவரோடதும் இவர் தான் இந்த மாதிரி ரோடு போடுறதுல பண்ண ஊழலை வெளியில சொன்ன காரணத்தினால அந்த ஜேர்னலிஸ்ட கொன்றிருக்கிறதாவும் தெரிய வருது. இவர் வெறும் கான்ட்ராக்டர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய அரசியல் கட்சியிலுமே இருக்காரு. இப்ப இவர் கூட ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பத்தி பேசல. சொல்ல போனா அரசாங்கமே சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு.